அக்ஷய திருதியை 2026. அக்ஷய திருதி அப்படின்ற உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தங்கம். தங்கம் பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க யாருமே கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில தங்கம் ஒரு பெரிய முதலீடாகவே கருதப்படுது. இந்த தங்கத்தை சேர்ப்பதற்கும் இந்த தங்கத்தை தக்க வைப்பதற்கும் அடகு வைத்த நகையை மீட்பதற்கும் அக்ஷய திருதியை நாள்ல நீங்க என்னென்ன பரிகாரம் காலையில ஏஞ்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நான் வரிசையா ஒவ்வொன்றா பதிவு செய்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை தெய்வத்தை மனதார நம்பி செஞ்சு பாருங்க, நிச்சயமா நல்லது நடக்குங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய திருதியை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, அக்ஷய திருதியை தங்கம் வாங்குறது எவ்வளவு சிறப்போ அதை போல தான தர்மம் செய்வதும் ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் நீங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும். நீங்கள் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த நாளில் காலையில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய சூற்றம் பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்பார்ட்மெண்ட் வீட்டில் கூட இருந்தாலும் சரி, பெரிய வாசல் வச்சு வாசல் தெளிக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க, இந்த தண்ணீரை கொஞ்சம் உங்கள் வீட்டு வாசலில் தெளிச்சு விடுங்க. தன ஆகர்ஷண சக்தி, குறிப்பாக ஆபரண சக்தி, அதாவது உங்கள் வீட்டில் தங்கம் சேருவதற்கான ஒரு வசிய சக்தி உண்டாகும். அதற்கு தேவையான முதல் பொருள் என்ன அப்படின்னா, முதல்ல பித்தளை அல்லது செம்பு பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பாதி அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணீராக இருக்கணும். சுத்தமான தண்ணீர்னோடனே எல்லாரும் போய் நேராக ஆக்வால தான் பிடிப்போம். அந்த தண்ணீரே சுத்தமான தண்ணீர் கிடையாதுங்க. நிலத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர், கிணத்து தண்ணி அல்லது உங்கள் வீட்டில் பைப்பில் வரக்கூடிய நிலத்தடி நீர்னு சொல்கிறோம் இல்லையா, போர் வாட்டர், அந்த தண்ணி, இல்லைன்னா ஆற்று தண்ணி, பக்கத்தில் ஆறு இருந்துச்சுன்னா ஆற்று தண்ணி, கடல் தண்ணி, குளத்து தண்ணி, இதை மாதிரி தண்ணீர் உங்கள் வீட்டில் என்ன இருந்தாலும் சரி அதை நீங்கள் சொம்பில் பாதி அளவுக்கோ, அதாவது சின்ன சொம்பா எடுத்தீங்கன்னா பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க, பெரிய சொம்பா எடுத்தீங்கன்னா முக்கால்வாசி எடுத்துக்கோங்க. அதில் பன்னீர் ஊற்றணும். பன்னீர் எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவ்வளோ தூரம் நீங்கள் பன்னீர் ஊற்றிக்கலாம். அதற்கு அடுத்தது அதில் கொஞ்சமாக வசம்புத்தூள், கொஞ்சம் ஜாதிக்காய் தூள், கொஞ்சம் கிராம்புத்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், சிட்டிகை அளவுக்கு கல்லுப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணீரை உங்கள் வீட்டு நிலைவாசலில், கோலமிடும் இடத்துல, துளசி செடி வச்சிருக்கிற இடத்துலலாம் நீங்கள் தெளித்து விட்டீங்க அப்படின்னா நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும், தெய்வ சக்தியும் உங்களுக்கு பெருகும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் நிலைவாசல், இரண்டாவது ஆன்மீக குளியல். குளியலையே நம்ம ஆன்மீக குளியலாக மாற்றலாம். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக அமையும். நம்ம செய்யக்கூடிய சின்ன வழிபாடு கூட நமக்கு நிறைய பலனை நிச்சயமாக பெற்று கொடுக்குங்க. நாளை காலை இந்த தண்ணீரை உங்கள் வீட்டு வாசலில் தெளிச்சு விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் சேரும். இப்போ நான் சொன்ன தகவல் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.